வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து டிசிஷன் மேக்கிங் பத்தி பார்க்க போறோம். இந்த இடத்துல பிளாக் வந்து என்ன பண்ணாங்கன்னா, B4 ஆடுனாங்க. அதுக்கு வந்து ஒயிட் வந்து நைட் D5 விளையாண்டாங்க. இதுக்கு வந்து பிளாக் நைட் டிஃபென்ட் கேப்சர் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின்னா, நீங்க எந்த பானால கேப்சர் பண்ணுவீங்க தான் கொஸ்டின். இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சு திரும்பி வீடியோ ப்ளே பண்ணுங்க. ஓகே. இந்த இடத்துல கரெக்டான டிசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, C/D5. எதனால C/D5 கரெக்டான டிசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, C/D5 கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து சி ஃபைல் ஓப்பனா இருக்கு. இந்த சி ஃபைல் ஓப்பனா இருக்கிறதுனால நீங்க லேட்டரா குயினை மூவ் பண்ணிட்டு நீங்க ரூக்கு கூட டபுள் பண்ணலாம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டா என்ன பார்த்தோம்னா, நம்ம C7 பான் வந்து பேக்வர்ட் பானா இருக்கு. அது வந்து ஒரு லாங் டேர்ம் வீக்னஸ். நம்ம அதை வந்து லாங் டேர்ம்ல நம்ம டார்கெட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்த C6 ஸ்கொயருமே வீக்னஸா இருக்கு. ஸோ இந்த C6 ஸ்கொயருமே நம்ம வந்து லேட்டரா யூட்டிலைஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பிளாக் வந்து E/D4 கேப்சர் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே. இதுக்கு வந்து ஒயிட் வந்து சிம்பிளா E/D4 கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அதேதான். இப்போ C6 ஸ்கொயருக்கு நைட்டும் வரலாம். பிளஸ் ஓப்பன் சி ஃபைல் இருக்கு. இந்த C7 பானும் ஒரு லாங் டேர்ம் வீக்னஸ். நீங்க அந்த பானை டார்கெட் பண்ணலாம். லேட்டரா குயின் மூவ் பண்ணிட்டு ரூக்கெல்லாம் டபுள் பண்ணிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒயிட் வந்து ஆக்டிவா அந்த பிளாக்கோட வீக்னஸ் வந்து டார்கெட் பண்ண முடியும். பட் பிளாக் வந்து டிஃபென்சிவா ஆடி ஆகணும். அதனால கம்பேர் பண்ணும்போது C/D5 வந்து பெட்டரா இருக்கு. ஆக்சுவலி கேம்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா E/D5 தான் கேப்சர் பண்ணாங்க. E/D5 வந்து C/D5 கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு நலமும் இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த C6 ஸ்கொயர் வீக்னஸ் இருக்கு. ஆமா. பட் ஆனா என்னன்னா, இந்த C7 பானையோ இல்லாட்டி இந்த C5லயோ உங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதனால E/D5 கரெக்ட். E/D5 விட C/D5 பெட்டருமோ. ஸோ இது வந்து ஒரு பொசிஷனலான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். ஸோ நீங்க வந்து ஒரு ரீகேப்சர் பண்ணும்போது அது ஜஸ்ட் வெறுமனே பீஸை மட்டும் திரும்பி எடுக்கிறதா இல்லாம நீங்க வந்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த ஸ்ட்ரக்சர் பெட்டர் ஆகுறது, இந்த மாதிரி லைக் ஓப்பன் ஃபைல் கிடைக்கிறது மூலமா ஒரு பானை டார்கெட் பண்றதுக்கான சான்சஸ்லாம் கிடைச்சதுன்னா அதான் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ வெறுமனே ரீகேப்சர் பண்றதோட அதுல சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா இட்ஸ் பெட்டர். அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.